வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களோட பென்ட்ரைவில் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள் பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எந்த இமேஜ் வைக்கணுமோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நான் பிக்சல் லேபில் க்ரியேட் பண்ணேன். எப்படி பிக்சலை யூஸ் பண்ணுற டுட்டோரியல் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், வேணால் போய் பாருங்கள். இப்போ இந்த இமேஜை பெயிண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ் ஆஸ் 24 பிட் மேப்ன்ட்டு சேவ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இந்த சேவ் ஆஸ் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் வேணுன்னா. அடுத்து ஃபைல் நேமு உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ அந்த நியூ டெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு autorun டைப் பண்ணி க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு அழுத்துங்க. என்ட்ரு அழுத்துனதுக்கப்புறம் ஐகான் ஈக்குவல் டு நீங்கள் காப்பி பண்ண இமேஜுக்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் டைப் பண்ணி .bmpன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டெக்ஃபேஸ்ன்னு கொடுத்தேன், அதனால் techfacer.bmp அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துட்டு ஃபைலு சேவ் ஆஸு. நீங்கள் வந்து சேவ் ஆஸ் டைப்பில் வந்து ஆல் ஃபைல்ஸு. ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் autorun.infன்னு டைப் பண்ணி சேவ் கொடுங்க. .infன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ண இமேஜும் அப்புறம் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பென்ட்ரைவை வந்து எஜெக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட இமேஜ் வந்துடும். இப்போ மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாருங்கள் காமிக்கும். இங்கே பாருங்கள் நம்ம காப்பி பண்ண இமேஜ் வந்துருக்கு. இப்போ நீங்கள் எந்த சிஸ்டத்தில் போட்டிங்கனாலும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.